தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று. அப்பொழுது சாலமோன் காரிருளிலே வாசம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னார் என்றும், தேவரீர் வாசம் பண்ணத்தக்க வீடும் நீர் என்றைக்கும் தங்கத்தக்க நிலையான ஸ்தானமுமாகிய ஆலயத்தை கட்டினேன் என்று சொல்லி ராஜா முகம் திரும்பி இஸ்ரவேல் சபையார் எல்லாரையும் ஆசீர்வதித்தான். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் நின்றார்கள். அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார் என்றார். ஆமென். வாசித்த வசனங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வாரத்தின் முதலாம் நாள் காலைகளிலே தேவாரம் 7ஆம் நாள் அன்பு திருச்சபை முன்பதாக நாம் கடந்து வந்து விசுவாச பிள்ளைகளாக திருச்சபையினுடைய தலைவர்களாக ஒரு மகிமையான ஊழியத்தை செய்யும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த பழம்பெரும் திருச்சபை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அன்றைய தென்தமிழ் கான்ஃபரன்ஸ் அந்த பகுதியோடு கூட இருந்து கடந்து வந்த நாட்களில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தென்னிந்திய ஒன்றியத்தினுடைய இந்த பகுதியிலே மிகவும் பழமையான ஒரு ஆலயம் எதுவென்று சொன்னால் இந்த தேவாரம் திருச்சபை. இதுக்கு பெரிய சரித்திரங்கள் உண்டு. அதை நாம் சற்று நேரத்தில் கேட்கவிருக்கிறோம். கட்டப்பட்ட இந்த திருச்சபையை முழுவதுமாக நாம் இடித்து நாம் கட்டவில்லை. அவ்வப்பொழுது தேவைப்படும் பொழுதெல்லாம் இந்த திருச்சபையை நாம் முன்னும் பின்னுமாக நாம் விஸ்தாரப்படுத்தி அதை அழகுபடுத்தி நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னால் ஆண்டுடைய நாமத்தின் மகிமைக்காக பிரதிஷ்டை செய்து வருகிறோம். இந்த காலகட்டத்திலும் இந்த திருச்சபையானது இதற்கு பிற்பாடு இந்த பகுதியிலிருந்து பின்னால் வரையிலும் இது விஸ்தாரப்படுத்தப்பட்டு பின்னறைகள் வெஸ்ட்ரி கட்டப்பட்டு நேர்த்தியான மேடைகள் கட்டப்பட்டு மிகுந்த வசதியோடு கூட இந்த திருச்சபையை ஆண்டுடைய நாமத்தின் மகிமைக்காக அவர்கள் மறுபடியும் கட்டி எழுப்பியிருக்கிறார்கள். இந்த பகுதியினுடைய தலைவர் அன்பான போதகர் யுவராஜ் பால்ராஜ் அவர்கள் நம்முடைய மத்தியில் இருக்கிறார்கள். இன்னும் பகுதியினுடைய பொருளாளர் மோசஸ் நம்முடைய மத்தியில் இருப்பதற்கு மகிழ்ச்சி. இன்னும் மூத்த போதகர்கள் பாஸ்டர் ஆட்சி ஜீவானந்தம் என்றும் இந்த ஊரை சார்ந்தவர்கள் அவர்கள் எல்லாரும் மண்ணின் மைந்தர்கள். அன்பான போதகர் சாமல் ஜெபமணி நம்முடைய மத்தியில் இருக்கிறது மகிழ்ச்சி. நம்முடைய பள்ளியினுடைய பெரியகுளம் பள்ளியினுடைய முதல்வர் எல்வர் கோயில் மத்தியில் இருப்பது இந்த மகிழ்ச்சி. இன்னும் பாஸ்டர் சேவியர் இன்னும் அநேக தேவனுடைய ஊழியக்காரர்கள் இந்த பகுதியில் ஊழியம் செய்தவர்களெல்லாம் இங்கு இருப்பதை நான் பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக செருபாபேலின் காலத்திலே கட்டப்பட்ட அந்த திருச்சபையை குறித்து சொல்லும் பொழுது இந்த முந்தின ஆலயத்தினுடைய மகிமையை பார்க்கணும், பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக சொல்லி அதில் அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தார். இந்த வேளையிலும் கூட இந்த ஆலயத்தை இந்த கல்வெட்டை திறப்பதற்கு அடியெடுத்து கொடுத்த இந்த சிலாகிதற்காக நான் திருச்சபையினுடைய போதகர் சாமுவேல் மனோகரன் அவர்களுக்கும் இன்னும் திருச்சபையினுடைய தலைவர் பாஸ்டர் யுவராஜ் அவர்களுக்கும் இன்னும் பொருளாளர் அவர்களுக்கும் இன்னும் சபை விசுவாசங்களுக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சியோடும் ஜெபத்தோடும் ஆண்டுடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த விஸ்தாரப்படுத்தப்பட்ட இந்த திருச்சபையினுடைய கல்வெட்டை திறந்து வைப்பதனை நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நல்ல ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம், ஒரு கட்டளை. நான் அவர்கள் மத்தியில் நடுவில் வாசம் செய்வதற்கு ஒரு ஆசிரியர் படத்தை உண்டாக்குங்கள் என்று சொல்லி அங்கு யாத்திரை 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார், let them make me sanctuary that I may dwell among them. To the glory of God
this church extension was declared open by Pastor Paul Many, yes, Director, Stewardship Department, Southern Asian Division of Seventh-day Adventist, and was dedicated on June 8, 2025 by Pastor Inbraj Babraj, Director, Teddy Perivalam Region of Seventh-day Adventist Church, in the presence of Elder A. Raj Moses, Secretary, Treasurer of Teddy Perivalam Region of Seventh-day Adventist Church, reconstruction by Southeast India Union, Teddy Perivalam Region, church members and their friends. Church Pastor, Pastor Samuel Manogaran, may God bless his renovated church. எங்களை நேசிக்கிறவர்கள் ஆண்டவரே, இந்த காலவெளிக்காக நாங்கள் மறுபடியும் உங்களுடைய சமூகத்திலே கடந்து வந்து உங்களுடைய ஆலயத்திற்கு அருகாமையில் நின்று உங்களை நோக்கி கூப்பிடும்படியாக கருத்தில் கொடுத்த கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆண்டவரே, இந்த தேவாரம் 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் திருச்சபை ஆண்டவர் 100 காலமாக ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து இதன் மூலமாக நிறைய பலமையான ஊழியர்கள் நடைபெறத்தக்கதாக தேவன் இந்த திருச்சபையை நீர் பயன்படுத்துவதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டுடைய கண்கள் உங்களுடைய பிரசன்னம் எப்பொழுதும் இந்த ஆலயத்திலே இருந்து வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக கஷ்டமான காலகட்டங்கள் உபத்திரவத்தின் ஊடாக கடந்து வந்த திருச்சபை என்பதை நாங்கள் மறுக்க முடியாது. ஆனாலும் ஆண்டவர் நீர் இந்த திருச்சபையை உங்களுடைய கரத்தில் வைத்து உங்களுடைய நாமத்தின் மகிமைக்காக எடுத்து பயன்படுத்தி வருவதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டுடைய நாமத்தின் மகிமைக்காக தேவனுடைய பிள்ளைகள் விஸ்தாரமாக வசதியாக அமர்ந்து உம்மை ஆராதிப்பதற்கும் உம்மை தொழுகை செய்வதற்கும் என்று ஆண்டவரே விஸ்தாரப்படுத்தும்படியான கிருபைகளை நீர் பிள்ளைகளுக்கு கொடுத்தீர். தலைவர்களுடைய உள்ளங்களிலே பேசுகிறீர். திருச்சபையுடைய உதவியும் அந்த ஆண்டவரே, பாதினுடைய உதவியும் இன்னும் அநேக நல்ல உள்ளங்களின் உதவிகளோடு கூட ஆண்டவரே இந்த திருச்சபையானது விஸ்தாரப்படுத்தப்பட்டதற்காக நாங்கள் உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இதற்கென்று உதவிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அபரிமிதமாக ஆசீர்வதித்து அவருடைய குடும்பங்களை எல்லாம் அந்த ஆண்டவரை நீர் உயர்த்த வேண்டுமாய் என்று கொண்டாடுகிறோம். தொடர்ந்து உடைய பிரசன்னம் நடைபெறுகிற இந்த பிரசித்த ஆராதனையிலே கடந்து வர வேண்டுமாய் என்று கொண்டாடுகிறோம். எல்லாவற்றையும் உடைய நாமத்தின் மகிமைக்காக நடத்த ஆண்டவர் தலைவர்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் அந்த ஆண்டவரை ஞானத்தின் அறிவை கட்டளை வேண்டுமாய் என்று கொண்டாடுகிறோம். அந்த ஆண்டவர் இந்த நாள் எங்களுக்கு ஒரு மனமகிழ்ச்சி நாள். உடைய மகிமையின் பிரசன்னம் இந்த ஆலயத்தில் தங்க வேண்டுமாய் என்று கொண்டாடுகிறோம். எல்லா நிகழ்ச்சிகளையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதிக்க பலப்படுத்துங்க. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எல்லாரும் இங்க வாங்க. டைரக்டர் இன்பராஜ் அவங்க ரிப்போர்ட் பண்ணி நம்ம ஜெபத்தோடு இங்கே துதிக்க வேண்டும். அவரை போற்றி பாடி மகிமைப்படுத்தவும் இந்த ஆலயத்தை நான் திறந்து வைத்தேன். உம்முடைய அதிசயங்களை குறிப்போம். பரிசுத்தவான்களின் சபையிலே உம்முடைய உண்மை விளங்கும். ஆகாய மண்டலத்தில் கர்த்தருக்கு நிகரானவர் யார்? பலவான்களின் புத்திரரில் கர்த்தருக்கு ஒப்பானவர் யார்? இந்த அருமையான வாக்குத்தத்தத்திற்கு இணங்க இந்த நல்ல நாளிலே இந்த ஆலய பிரதிஷ்டைக்காக கடந்து வந்திருக்கிற நண்பர்கள், திருச்சபை விசுவாச பிள்ளைகள் மற்றுமாக தேனி பெரியவரம் ரீஜனை சார்ந்திருக்கிற ஏனைய திருச்சபை சார்ந்திருக்கிற சபை போதகர்கள் மற்றுமாக விசுவாச பிள்ளைகள் உங்களையும் மீண்டுமாக இந்த மேடையில் அமர்ந்திருக்கிற நம்முடைய எல்டர்ஸ், பாஸ்டர் மற்றுமாக பள்ளி முதல்வர்கள் போல நம்முடைய ரீஜன் டைரக்டர், ட்ரெஷரர், அதுபோல டிவிஷனை சார்ந்திருக்கிற ஸ்டூவர்ட்ஷிப் தலைவர் பாஸ்டர் பால்மணி அவர்களையும் மீண்டுமாக கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவாரம் திருச்சபை சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்பு மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 16 முடிய. 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14லிருந்து 16 முடிய. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி
ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். ஆமாம். முழங்கால் படித்து ஜெபம் செய்வோம். உன்னதத்திலே வாசமாயிருக்கிற எங்கள் பரம தகப்பனே, கர்த்தாதி கர்த்தாவே, தேவாதி தேவனே, இந்த நாளுக்காக நாங்கள் அநேக மாதங்கள் காத்திருந்து உங்களுடைய பாதத்தை வந்தோம். எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணின தேவன், எங்களுடைய மனதின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றினீர். தேவனுடைய கிருபையும் அன்பும் எங்களை விட்டு நீங்காது என்று சொன்னார். எங்களுடைய கையின் பிரயாசங்களை எல்லாம் நீர் ஆசீர்வதித்தீர். எங்களோடு கூட இருந்தீர் ஐயா. ஒவ்வொரு செயலிலும் ஒவ்வொரு காரியத்திலும் நீர் எங்களோடு கூட இருந்தீர். இவர்களுடைய பிரச்சனையினாலே இந்த ஆலயத்தை நீர் நிரப்ப வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதி சுவாமி. எங்களை இம்மட்டும் காத்து வந்ததற்காக உங்களுக்கு புராண கொடி ஸ்தோத்திரங்களையா. இந்த எக்ஸ்டென்ஷனுக்காக, இந்த விரிவாக்கத்திற்காக உதவி செய்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி. எந்த இடத்திலே இருந்து பணத்தை எடுத்து கொடுத்தார்களோ, எந்த இடத்திலே இருந்து பொருளை எடுத்து கொடுத்தார்களோ, அந்த இடத்தை பல மடங்கு நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் சுவாமி. உங்களுடைய அன்பினாலே என்னை தாங்கி வழிநடத்தினதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களையா துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. வீடு இணையில்லாத ஒரு மாபெரும் காரியத்தை தேவாரம் திருச்சபையிலே நீங்கள் செய்திருக்கிறீர். அதற்காக உங்களுக்கு நன்றி சுவாமி. இதை முன்னின்று நடத்தி சென்ற போதகரையும் போதகருடைய குடும்பத்தையும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் சுவாமி. இதற்காக உழைத்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம். வாலிப பிள்ளைகள், குடும்பஸ்தர்கள் எல்லாரையும் உங்களுடைய பாதத்தில் வைக்கிறோம் சுவாமி. இயேசு கிறிஸ்து இந்த நாமத்தில் ஜெபங்களும் பரமபிதாவே. ஆமென். சரி, பாஸ்டர் யாரு அப்படின்னா முன்னாடி இந்த பகுதியில் உள்ள தலைவர் ரீஜன் டைரக்டரா இருந்த நான் சொன்னேன் பொற்காலம் மீண்டுமாக அந்த பொற்காலம் ஆரம்பித்திருக்கிறது. பாஸ்டர் அம்மா உங்களுக்கு கொடுக்க முடியாத பிரியா நீங்க முன்னாடி வாங்க. சாரி பிரியா நீங்க முன்னாடி வாங்க. லலிதா பாலன் மிஸ்ஸும் ஒரு சிறப்பு விருந்தினர் தான் திருச்செந்தூர். அடுத்தபடியாக இன்பராஜ் பால்ராஜ் பகுதியில் இருப்பதற்காக பரிசு அடைந்தேன் நம்முடைய தேனி ரீஜன் டைரக்டர் அவர்களை இங்கே இசை பெறுவாங்க.
அவங்களும் ஒரு சிறப்பு விருந்தினர், அவங்களை கௌரவிக்கும்படியாக ரூபிக்குவாங்க. அடுத்தபடியாக நம்முடைய பள்ளி முதல்வர் பல்வேறு பகுதியில் பள்ளி முதல்வராக இருந்து பள்ளி வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணராக இருந்து அவருடைய விரும்பினால பெரியகுளம் பள்ளியில் முதல்வராக வந்திருக்காங்க சார் அருள் கையில் அவர். உங்களையும் நாங்கள் இந்த திருச்சபை சார்பாக வாழ்த்தி வரப்பு மீது மகிழ்ச்சி அடைகிறோம். நிறைய உதவிகளை வாங்கி கொடுத்துருக்காங்க. உங்களுடைய வேலை மகத்துவமான நன்றி. இந்த மகிழ்ச்சி அடைஞ்சிருக்கோம். மகிழ்ச்சி அடைந்தோம். உங்களை வாழ்க்கை எல்லாருமே இந்த மகிழ்ச்சி. நன்றி. இந்த திருச்சபைக்கு நான் முதலாக வந்திருந்த போது சில ரெக்குவயர்மெண்ட்ஸ் கொடுத்தேன். இந்த பழம்பெரும் சபை நம்ம உட்கார்றதுக்கு சரியான பெஞ்சஸ் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 3 மாதம் 4 மாதம் கழித்து நான் வரும்போது பெஞ்செல்லாம் புதுசாக இது பழம்பெரும் சபை, இது சின்னதாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அது சரியாக ஒரு வருஷம் அதற்குள்ளாக இந்த ஃபண்ட் எப்படி கலெக்ட் பண்ணாரோ அது கடவுளுடைய பெரிய ஒரு அனுக்கிரகம் தான். விசுவாச மக்களும் திருச்சபையின் போதகரும் மூப்பருமாய் சேர்ந்து இந்த திருச்சபை கிட்டத்தட்ட இதனுடைய செலவு 10 லட்சத்துக்கு மேலே போயிருக்கும். 10 லட்சத்துக்கு மேலே போயிருக்கும். அது இங்க அறிக்கை வாசிக்கணும். இத்தனை ரூபாயும் எப்படி பெற்றுக்கொண்டார், எப்படி கேட்டாரு? சின்ன சின்ன தொகை, சிறு துளி பெரு வெள்ளம். நிச்சயமாகவே ஆண்டவர் இந்த இளம் ஊழியரை கொண்டு இந்த பெரிய பணியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆலயம் நமக்கு தெரியும், அது இவ்வளவு தூரம் தான் இருந்துச்சு. வெஸ்டி இதில் வெஸ்டி அவ்வளோதான், அங்கதான் இருந்துச்சு. நான் இவ்வளவு தூரம் விரிவாக்கம் செய்து அவருடைய இந்த எக்ஸ்டென்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாகவே அவர் ஆண்டவர் இவரை எடுத்து பயன்படுத்தினார். சாலமோனை போல கர்த்தருடைய ஊழியத்தையும் இந்த இளமையிலே அவர்கள் செய்கின்ற தேவனுடைய பணிகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. அவர்களுக்கு துணையாயிருந்த சபையுடைய மூப்பர்களும் சபை விசுவாசிகளும் சபை பொருளாளருக்கும் மூப்பர்களுக்கும் என்னுடைய உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷமாய் அன்பான சகோதரி பிரியா, சரியா, அவங்களையும் நிச்சயமாக நான் பாராட்ட வேண்டும். கர்த்தர் அவர்களையும் ஆசீர்வாதம் தருவாராக. இந்த ரீஜன் சார்பாக அவர்களுக்கு ஒரு மாலையை பொன்னாடியை கொடுக்கிறார். மேடையில் இருக்கிறவர்கள் இந்த அருமையான குழந்தைக்காக நீங்கள் மாங்கால் பொழுது கேட்டுக்கிறேன். ஒரு சிறிய கவியை நாம் பாடுவோம். 472 பாடல். இந்த குழந்தையை நீர் ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. இந்த குழந்தையை நீர் ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே, உமக்கு பிள்ளையாக்கிய இந்த குழந்தையை ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே. சேனை வீரனாய் வந்து ஈன சாக்கனை
ஜெபம் செய்வோம். மகா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிற அன்பு ஆண்டவரே, தாயின் வயிற்றிலே எப்படி குழந்தை உருவாவது சங்கீதம் 139 வாசிக்கிறோம். அப்பா, எலும்புகள் உருவாக்க உள்ள எப்படி அற்புதமான தெய்வம், ஆச்சரியமான ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில எங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பங்களாக மாற்றி எங்களுக்கு குழந்தைகளை தந்து எங்கள் குழந்தைகளுடைய குழந்தைகளை பார்ப்பதற்கும் அன்புள்ள ஆண்டவரை குடும்பங்களில சிறு குழந்தைகளை ஆண்டவர் பெற்றோருக்கு தந்து மகிழ்விக்கிற ஆண்டவர் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், பிரமாணமாக இருக்க வேண்டியது. எத்தனை நன்மைகள், எத்தனை கிருபைகள் ராஜா, எல்லாவற்றுக்காகவும் நன்றியோடு இருக்கிறார்களா. இந்த அருமையான குமாரரை ஆண்டவரை என்னுடைய நாமம் மகிழ்ச்சிக்காக ஆண்டவர் இந்த குழந்தையை ஆசீர்வதியும், இந்த குழந்தைக்கு தந்த அந்த அருமையான பெற்றோரை ஆசீர்வதித்ததும் ஆண்டவரை இன்னொரு ஆண்டவரை பெற்றோருக்கு கொடுத்த மகளுக்காக கற்ற இந்த குடும்பத்தை வெகுவாய் நிறைவான ஆசிரியர்களாக இருக்கிறோம். இந்த சிறு பையனை மீண்டும் ஒருவருடைய குடும்பத்தில் நம்முடைய ஆவியின் கரங்களிலே எங்களை தருகிறோம். இந்த குழந்தையினுடைய கரங்களிலே தருகிறோம். எங்களை கண்களால் காண முடியாத உடைய அற்புத ஆவியின் கிருபையின் கரங்களினால் ஆண்டவரே இந்த குழந்தையை நீ தொட்டு ஆசீர்வதிக்கவும் அரவணைத்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கேட்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த குழந்தையினுடைய நாம மகிழ்ச்சிக்காக வழங்க தேவையான ஞானத்தையும் அறிவையும் ஆற்றலையும் பெற்றோருக்கு தந்து ஆண்டவரே இந்த சிறு குழந்தையும் ஆசீர்வதித்து உண்மை அறிவு வளரவும், உங்களுடைய ஞானத்தில் பெருகவும், உங்களுடைய விவேகத்தில் பெருகவும், அன்புள்ள ஆண்டவருக்கு மிகுந்த சாட்சியாக வரக்கூடிய சபைக்கு தூணாக இருக்க தக்கதாக சத்தியத்திற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய பெரிதான ஆசீர்வாதங்கள் தயவாய் கிருபையாய் தந்து ஆசீர்வதிக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Thank you.
நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவது நன்றி சொல்லணும் அப்படின்னா நம்முடைய தேனி பெரியலும் ரீஜன் டைரக்டர் பாஸ்டர் இன்பராஜ் அவர்களுக்கும் பொருளாளர் செக்ரட்டரி சார் ராஜ் மோசஸ் அவர்களுக்கும் என்னுடைய திருச்சபை குடும்பத்தின் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்கிறோம். அடுத்தபடியாக சபை மூப்பர்கள் பாஸ்டர் ஜீவானந்தம் அவர்கள், ஐயா ஆண்டவர், ஐயா யோவான், இந்த சபை ட்ரெஸரர் நம்ம தெய்வ சுப்பிரமணி அவர்களுக்கும் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த சபை கட்டுமான பணிக்காக ஏறத்தாழ நிறைய பிள்ளைங்க தன்னுடைய காணிக்கையும் தன்னுடைய உதவி கரத்தை நீட்டிருக்கிறாங்க. அதனுடைய விவரங்களை நம்ம கேட்போம். இந்த நேரத்தை அருள் கோயில் அவங்களுடைய கருத்தை நான் கொடுக்குறேன். அவங்கள சிறிய ஒரு மொமெண்டம் கொடுத்து கௌரவிக்கும்படியாக ஒரு நன்றியை சொல்லும்படியாக இந்த நேரத்தில் என்ன செய்கிறேன் அப்படின்னா ரூபி அவரையும் அழைக்கிறேன். அவங்களுடைய பேர்களை அவங்க வாசிப்பாங்க. சார் அருள் கோயில் அவங்கள அந்த மொமெண்டம் கொடுத்து அவங்கள கவிழ்த்துக் கொள்ளும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். பெரிதான கிருபையினால இந்த ஆலயம் இந்த அளவுக்கு வளர்ச்சி பெற்று இவ்வளவுதான் இருக்கு. முன்னாடி இந்த வெஸ்டியில வெறும் கையோட தேவன் மேல மாத்திரம் நம்பிக்கை கொண்டுதான் இந்த வேலையை ஆரம்பிச்சோம். எவ்வளவோ உள்ளங்கள்ல தேவன் பேசி அற்புதமா இந்த காரியத்தை முடிவு பெற செஞ்சாரு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு துதியான மகிமை உண்டாவதாக. எனக்கு பிரியமான இந்த பிள்ளைகளை அனைவர்கள் ஊழியக்காரர்கள் இந்த கிராமத்திலிருந்து எழுதியிருக்கிறாங்க. சுருக்கமா நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் செய்த அதிசயங்களுக்காக நன்மைகளுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். என்னை குறித்து அறிமுகம் செய்த அன்பான போதகர் என்னுடைய தம்பி இந்த பகுதியுடைய தலைவர் இன்பராஜ் அவர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தம்பி இளம் ஊழியக்காரர் சாமுவேல் மன்னோகரன் அவர்களுக்கும் உங்கள் யாவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் இந்த நாளிலே அழைத்து இந்த காரியங்கள் எல்லாம் சிறப்பிக்க தந்ததாக நீங்கள் என்னை அழைத்தீர்கள். உங்கள் யாவருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நிச்சயமாக அவர் ஒரு பெரிய பில்டர். எத்தனையோ சபைகளை நான் வேலை செஞ்சிருக்கிறேன். ஆளுநை கட்டணும்னு பிரயாசப்படுவேன். கட்ட நேரத்தில் என்னை மாற்றி விட்டுருவாங்க. ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து மாற்றி விட்டுருவாங்க. தாவிதராஜ மாதிரி. ஆனால் என் கூட இருக்கிற போதகர் இன்பராஜ் அவர்கள் விரைவில் இருக்கும்போது அந்த சபையை வந்து விரிவாக்கம் பண்ணி அதுக்கு வெஸ்டி வைத்து அந்த சபையை என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா விசாரப்படுத்தினாங்க. அதே மாதிரி அவருக்கு இந்த பதவியுடைய பொறுப்பை கொடுத்து இங்க உட்கார வச்ச மாதத்துல நல்ல ஒரு அருமையான ஒரு திருச்சபை. நான் போதகர் ஸ்டாபல் ஜெபி அவரோடு கூட உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கும் பொழுது இந்த சர்ச்சை பாருங்க, ஒரு ஹைஃபை சர்ச் மாதிரி இருக்கிறது தெரியல. பாடுற பாட்டு, வாசிக்கின்ற இந்த மியூசிக், இந்த திருச்சபையுடைய தோரணை எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது அற்புதமா இருக்கு. நான் தஞ்சாவூர் காரைக்கால் பகுதியுடைய தலைவராக இருந்த பொழுது அங்கே போதகர் அவர்கள் அங்கே லாக இயக்குநராக ஒரு சபையை மேல திருப்பத்தி அப்படிங்கிற ஒரு சபையை கழிப்பிட்டிருந்தாங்க. அந்த சபையை கொடுத்த மாதத்தில் இதே மாதிரி அந்த சபையை பார்த்துருக்கிற இதே மாதிரி இருக்கும். அந்த சபையை பார்த்துருக்கிறேன். நாங்கள் கடந்த சில வாரங்களுக்கு முன்பதாக அந்த திருச்சபைக்கு நானும் என்னுடைய துணைவியும் அங்கே போயிட்டு வந்தோம். எல்லாரும் அவரை குறித்து கேட்டாங்க. அவ்வளவு பாசம், அவர் மேல அவ்வளவு ஒரு மரியாதை. ஒரு ஊழியக்காரன் இருக்க வேண்டிய விதமாக இருக்கும் பொழுது அவருக்கு மரியாதையும் மதிப்பும் ஆண்டவர் கொடுப்பார். ஒருவர் முழுமையாக முயற்சி செய்வார்கள், நிச்சயமாக கனப்படுவார் என்று சொல்லி அவருடைய தலைவில் கீழாக இந்த பகுதியுடைய ஊழியர்கள் சேரங்க. என்னுடைய ஜபம், என்னுடைய அணுகன ஜபமும் வாழ்த்துதலும் எப்பொழுதும் அவர்களுக்கு கொண்டு கர்த்தர் அவர்களையும் அவருடைய பேட்டையும் ஆசிரியப்பராக நம்முடைய பகுதியுடைய பாட்டி முதல்வர் அவர்கள் குடும்பத்தோடு இருக்கிறது ஆட்சி அருமையான நண்பர் அருமையான தமிழ் கோயில் அவர்கள் நம்முடைய மத்தியில் பற்றி அவர்களை தேவன் அவருடைய காலங்களில் இந்த பகுதியுடைய ஊழியத்தை 2 பேரும் சேர்ந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வாஞ்ச. இன்னும் ட்ரெஷர் இருக்கிறாங்க, அங்கே கொண்ட விசுவாசிகள் இருக்கிறாங்க. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாங்க. பரிசுத்த வேதாகமத்தை வைத்திருப்பவர்கள் நீங்கள் என்னோடு கூட ஆதியாகமத்தின் புஸ்தகம் மதிக்கவும் அதுக்கு முன்னாடி ஏசியா 66வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து முடிக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் வானம் எனக்கு சிங்காசனம்,
வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, பூமி எனக்கு பாதபடி. நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நல்ல கவனிக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அப்படிப்பட்ட பெரிய ஒரு தெய்வத்துக்கு நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கி இருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது? ஆண்டவர் சொல்கிறார், அவ்வளவு பெரிய ஒரு தெய்வத்துக்கு உங்களால் ஒரு ஆலயம் கட்ட முடியுமா? நான் உட்கார்ந்து இருக்கிறது வானமேலும் சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறேன். என்னுடைய பாதப்படி, என்னுடைய ஃபுட் ரெஸ்ட் தி எர்த் அப்படிங்கிறார். இந்த பூமி என்னுடைய பாதப்படி. அவ்வளவு பெரிய ஒரு தெய்வத்துக்கு நீங்கள் கட்டுகிற ஆலயம் எப்படிப்பட்டது? நான் தங்கியிருக்கும் அந்த ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று ஆண்டவர் அங்கே 2 கேள்விகளை கேட்கிறார். எனக்கு பிரியமான பிள்ளைகளே, இன்னைக்கு பல இடங்களில் நான் சொன்னது போல ஆலயங்களை கட்ட வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு ஆண்டவர் என் மூலமாக அதை கட்டாதபடிக்கு ஆண்டவர் அருமையான ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சாலமோனை ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் வைத்து ஆலயங்களை விசாரப்படுத்தவும் அதை கட்டவும் ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி வருகிறார். நான் தப்பு பண்ணுங்க அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணி கட்டல அப்படிங்கிறதுக்கு நான் சொல்ல வரல. அல்லது அவர்கள் எல்லாம் நல்லவர்கள் என்பதனால் ஆண்டவர் அவர்களை வைத்து கட்டுகிறார் என்பதல்ல. ஆண்டு சித்தம் நீ அல்ல, ஒரு குமாரனாகிய சாலமோனை கொண்டு கட்டுவேன் என்று ஆண்டவர் சொன்னது போல ஆண்டவர் போதகர் பால்மணி உன்னை கொண்டு நான் கட்ட மாட்டேன், நீ சேர்க்க வேண்டிய காரியங்களெல்லாம் சேர்த்து வை, உனக்கு பின்னால் வருகிற ஒரு குமாரன் சாலமோன் என்று சொன்னால் கட்டுவான் என்று சொல்லி ஆண்டவர் அருமையான ஊழியக்காரனை கொண்டு போதகர் இப்ராஹிமை கொண்டு போதகர் சாமுவேலை கொண்டு போதகர் சமரியாவை கொண்டு ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால் ஆலயங்களை ஆண்டவர் என்ன செய்வார் என்று சொன்னால் கட்டுகிறார். இந்த உலகத்துல நாம் ஆலயங்களை கட்டும் பொழுது நாம் என்ன நோக்கத்திற்காக கட்டுகிறோம் என்பதை முதலாவது நீங்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கட்டுமான பணிகள் கட்டிடங்கள் பலவிதமாக இருக்கிறது. அங்கே ஆதியாகமத்தின் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் உங்களுடைய கவனத்தை நீங்கள் திருப்புங்கள் என்று சொன்னால் அங்கு 13வது 14வது வசனத்தை ஒருவர் மட்டும் ரொம்ப தெளிவா வாசிங்க. அப்பொழுது தேவன் நோவாவை நோக்கி, மாம்சமான யாவரின் முடிவும் எனக்கு முன்பாக வந்தது. அவர்களாலே பூமி கொடுமையினால் நிறைந்தது. நான் அவர்களை பூமியோடு கூட அழித்து போடுவேன். நீ கொப்பேர் மரத்தால் உனக்கு ஒரு பேழையை உண்டாக்கி அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளுப்புறமாக பூசி என்று ஆண்டவர் சொன்னார். இந்த ஒரு கட்டடத்தை ஆண்டவர் நோவாவின் மூலமாக கட்ட சொல்கிறார். அது என்ன கட்டடம் அப்படின்னு சொன்னா, இந்த பூமியினுடைய அக்கிரமங்கள் எல்லாம் என்னுடைய சமூகத்தை வந்து எட்டிட்டு இந்த பூமியை நான் அடியோடு நான் அழிக்க போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி அந்த நோவாவை அழைத்து, நீ கொப்பேர் மரத்தினால நீ ஒரு பேரை என்ன செய், நீ கட்டு, இந்த உலகத்தின் ஜனங்கள் எல்லாம் அழிந்து போகாதபடிக்கு உன்னுடைய குடும்பம் இதில் ரட்சிக்கப்படும்படியாக உனக்கென்று ஒரு பேழையை கட்டிக்கொடு என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார் என்று சொன்னால் நோவாவை பார்த்து ஒரு கட்டடத்தை கட்ட சொன்னார். அந்த கட்டடம் என்ன கட்டடம்? ஒரு பேழை. எனக்கு பிரியமான பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்தை தலைப்படத்தினால் அழிப்பதற்கு முன்பதாக நோவாவிடத்தில் கட்டிட்ட ஒரு காரியம் பேழையை கட்டு. ஒரு சமயம் உனக்கென்று நீ கட்டிக்கொள், நீ ரட்சிக்கப்படுவதற்கு ஒரு பேழையை கட்டிக்கொள். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளே, இந்த ஆலயத்தை மறுபடியும் செய்ய போகிற வேலைக்கு என்னுடைய அருமையான விசுவாச பிள்ளைகளுக்கு நான் சொல்லிக் கொள்வது என்னவென்று சொன்னால், இந்த தேவாரம் திருச்சபை அது என்னது? ஒரு பேழை. இந்த பேழையில் நாம் எல்லாரும் அமர்ந்திருக்கிறோம். ரட்சிக்கப்படும்படியாக இந்த உலகத்தில் நீங்கள் எல்லாரும் ஆண்டவர் வரும்பொழுது அழிந்து போகாதபடிக்கு ஒரு ரட்சிப்பின் பிழையாக, ஒரு அடைக்கல பட்டணமாக, ஒரு அடைக்கல பிழையாக ஆண்டவர் இந்த தேவாரம் திருச்சபை ஆண்டவர் நமக்கு என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு கட்டி கொடுத்திருக்கிறார். பிழை எதுக்கு கட்ட சொல்றாரு? நோவாவும் நோவாவுடைய குடும்பத்தின் பிள்ளைகளும் அழிந்து போகாதபடிக்கு ரட்சிக்கப்படும்படியாக ஆண்டவர் இந்த பேழையை கண்டுபடியா சொன்னார். இந்த பேழை, இந்த திருச்சபை ஒரு ரட்சிப்பின் பேழை என்பதை மறந்துடாங்க. இது ஒரு அடைக்கல பட்டணம் என்பதை மறந்துடாங்க. ஆதரவளிக்கும் ஒரு பட்டணம் என்பதை நீங்கள் ஒருபோது இருக்கக்கூடாது என்று சொன்னால் மறந்து போய்விடக்கூடாது.
இரண்டாவது ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அங்கே அதே புத்தகத்துல அந்த ஜலபரங்கள் எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு 11ஆம் அதிகாரத்துல 4வது வசனத்துல வாசிங்க. பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக்கப்படுவார்கள் என்று சொல்லி கொண்டார்கள். முதலாவது ஒரு கட்டடம், என்ன கட்டடம்? ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் பேழை கிடைக்கிறாங்க. அந்த பேழை தான் இந்த திருச்சபை என்பதை இன்னும் நாம் மறந்து போய்விடக்கூடாது. இரண்டாவது ஒரு கட்டடம் என்ன அப்படின்னு சொன்னா, எனிமேல் ஜலப்பிரளயம் ஒரு தடவை வந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்கள் நானும் அழிந்து போவதற்கு தப்பித்துக் கொள்வதற்கு அதுவும் ரட்சிக்கப்படுவதற்கு தான் அந்த பேழையை கட்ட சொன்னாங்க. அது எதுக்கு வேலை இல்ல, அது ஒரு கோபுரம். பாபேல் என்னும் கோபுரத்தை அவர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், வானளாவிய உயரமுள்ள ஊசி கோபுரங்கள் உள்ள அந்த கோபுரத்தை அவர்கள் கட்டினார்கள். ஆண்டவர் அதை அழிச்சு போட்டாரா? தாறுமாறாக்கினாரா? ஆண்டவர் அதை அழித்து போட்டார், தாறுமாறாக்கினார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதுல ஒரு வசனம் நீங்க வாசிங்க. அவர் எதற்காக அதை கட்டினாங்க? அதை மட்டும் நீங்க பிடிச்சிட்டா போதும். அதை மட்டும் நீங்க பிடிச்சிட்டா போதும். நான் பிரசங்கத்துல 90% மார்க் வாங்கிட்டேன். அந்த கட்டடத்தை எதுக்கு உண்டாக்க கட்டினார்கள் அப்படின்னு சொன்னா, தங்களுக்கு பேர் உண்டாக அவர்கள் கட்டினார்கள். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு கெட்ட கட்டணம் நீங்க நானும் நமக்கு பேர் உண்டாக கட்டுறோமா, அல்லது தேவனுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், இந்த பேழை ஒரு அடைக்கலப்பட்டணும், இது ஒரு அடைக்கல பேழை என்பதை உணர்ந்து நம்ம கட்டுறோமா, அல்லது ஒருவேளை ஆண்டவர் எனக்கு ஒரு காலங்களை ஏதாவது கொடுத்தா இந்த பேர் போடுறது கூட எனக்கு பிடிக்கல, ஓப்பனா நான் சொல்றேன். நீங்க இந்த தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, எப்படி புரிஞ்சுக்கிட்டாலும் சரி, to the glory of God. அவ்வளவுதான். டேட் இந்த நாள்ல இந்த திருச்சபை பிரதிஷ்டை செய்யப்படுச்சு. பரவாயில்ல, சுருக்கமா போட்டிருக்காங்க. ஒரு இடத்துக்கு பேரு கல்லு முழுவதும் ஏதோ எஸ்ஏ மாதிரி எழுதிருக்கிறாங்க. எல்லா பேர்களையும் போட்டு யார் யார் எவ்வளவு கொடுத்தா, என்ன கொடுத்தா, எப்படி கொடுத்தா, எதுக்காக? பேருண்டாக. இந்த திருநெல்வேலி பகுதியெல்லாம் போயிருக்கீங்களா? திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, நாசிரியத்தை, பிரகாசபுரம், இந்த சைடுலாம் போனீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம், நாகர்கோவில் ஏரியாவெல்லாம் போனீங்க அப்படின்னு சொன்னா, கார்ல போயிட்டு கொடுத்து, பஸ்ல போயிட்டு கொடுத்து, அப்படியே நீங்க பாத்துக்கிட்டு சொன்னா அந்தந்த கிராமத்துல ஒரு பெரிய டவர் தெரியும். போட்டி போட்டு கட்டுவாங்க. சிஎஸ்ஐ ஆலயங்கள்ல, லுத்தர் மிஷன் ஆலயங்கள்ல நீங்க பார்த்து, சாமிஸ் ஆலயங்கள்ல பாத்துக்கிட்டு சொன்னா பெரிய வாங்கலாவிய டவர். பாளையங்கோட்டையில ஒரு கோபுரம் இருக்குது, அதுக்கு பேர் என்ன சொன்னா ஊசி கோபுரம். கோவிந்தபாடி என்று சொல்ல குளோரி தமிழ் கட்டின ஒரு சபையில பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஊசி கோபுரம். அப்படி இந்த தேனி மாவட்டத்தில் எங்கேயாவது இருக்குதான்னு சொல்லி நேருக்கு நாம என்னுடைய மனைவியும் கொண்டு இறக்கி விட்டு அந்த ஹோட்டலுக்கு முன்னாடி நாங்கள் நின்றுட்டு இருக்கிறோம். வெரி பியூட்டிஃபுல் சீன். அதை பார்க்குறேன், அப்படியே கப்பம் பள்ளத்தாக்கி, என்ன ஒரு அருமையான ஒரு இடம். நான் மனசுல நினைச்சேன், அந்த குடியாட்டில் கொண்டு அந்த வீட்டை கட்டுறதுக்கு பேசாம இந்த கப்பம் பள்ளத்தாக்க எங்கேயாவது கட்டிட்டு அந்த இயற்கை எழில ரசித்து கொண்டே இருக்கலாம் போல இருக்குது. அப்படியே நான் என் மனைவி பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் பொழுது அங்க ஒரு கோபுரம் பார்த்தேன். கோபுரம் என்னன்னு கேட்டா, ராயப்பன்பட்டியினுடைய ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோயிலுடைய ஒரு கோபுரம். பாபேல் டவரை கட்டினாங்க. எதுக்கு அப்படின்னு சொன்னா, தங்களுக்கு பேருண்டாக கட்டினார்கள், அதுவும் அழிவிலிருந்து பாதுகாக்க. அன்னைக்கு 2 விதமான ஆலயங்கள் இருக்கிறது. நல்ல மறந்துடாதங்க, நல்ல தெரிஞ்சுக்காங்க. அவங்களும் ரட்சிப்பின் சத்தியத்தை தான் சொல்றாங்க, நாமும் ரட்சிப்பின் சத்தியத்தை தான் சொல்றோம். ஆனால் ஆண்டவர் 7ஆம் நாள் திருச்சபையை தான் நோவாவின் பேழை மாதிரி ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இதுதான் ரட்சிப்பின் பேழை, வேற எந்த ஒரு பேழையும் கிடையாது. நீங்க எங்க போனாலும் எந்த பேழையில ரட்சிப்பு இல்ல. நான் அடிச்சு தைரியமா சொல்ல முடியும். என்னோட வந்து கவுண்டர் ஃபீட் சாத்தான் ஆணுடைய திருச்சபையை போல என்னுடைய திருச்சபையை கட்டி அவன் ரட்சிப்பின் திட்டத்தை வைத்து இதுதான் ரட்சிக்கிற பேழை அப்படின்னு சொல்லி கொண்டு போறான். ஆனா அந்த 7ஆம் நாள் அனுமதி சத்தியத்தை மாதிரி வேற எந்த சத்தியத்தை நீங்க ரட்சிக்க முடியாதுன்னு சொன்னால் பார்க்க முடியாது. கம்மியான பிள்ளைகளை
மூன்றாவது கட்டணம் என்ன அப்படின்னு சொன்னா யாக்கோபு பாருங்க, அங்க ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை 7வது வசனத்தை எடுத்து வாசித்து பாருங்க. அங்க ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். அங்கே அவனோட கூட இருந்த எல்லா ஜனங்களும் யாக்கோபும் அவனோட கூட இருந்த எல்லா ஜனங்களும் கானான் தேசத்தில் உள்ள பெத்தேல் என்னும் லூசுக்கு வந்தார்கள். வந்தார்கள். அங்கே அவன் ஒரு பலிபீடத்தை கட்டினான். தன் சகோதரனுடைய முகத்திற்கு தப்பி ஓடின போது அங்கே தேவன் தனக்கு தரிசனமானபடியால் அந்த ஸ்தலத்திற்கு ஏல் பெத்தேல் என்று சொல்லி அவர் நினைச்சிட்டார் என்று சொன்னால் பெயரிட்டான். எனக்கு பிரியமான நம்முடைய பிள்ளைகள், யாக்கோபு தன்னுடைய சகோதரனுடைய முகத்திற்கு ஓடி போகும் பொழுது அவன் பெத்தேல் அப்படிங்கிற இடத்துல வந்து ஒரு பலிபீடத்தை கட்டினான். அந்த பலிபீடத்தை கட்டின மாத்திரத்துல ஆண்டவர் அந்த யாக்கோபுக்கு அங்க என்ன செய்யறாரு? தரிசனமாக. இந்த ஒரு பலிபீடம் இருக்குது. இந்த பலிபீடத்தை நீங்க பார்க்க முடியாது. ஆண்டே செக்கின் மகிமையால் இந்த பலிபீடம் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஒருவேளை 10 பிரமாணம் இங்க எழுதி வைக்கப்படல, அந்த பெட்டிங்க இல்ல. ஆனால் என்னுடைய உள்ளத்துல சரியாக இருந்த ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார் சொன்னா, புதிய உடன்படிக்கையாக 10 கற்பனை என்ன செஞ்சிருக்கிறாரு? எழுதி வச்சிருக்கிறார். அந்த பலிபீடத்துல ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி அவனை சந்தித்தார். இந்த ஆலயம், இந்த பலிபீடம் இன்னைக்கு புதுப்பிக்கப்பட்டு இன்னைக்கு அதை மறுபடியும் பிரதிஷ்டை செய்யப்பட போகிறது. ஆண்டவர் சந்திக்கிற இடம், உங்களை சந்திக்கிற இடம், உங்களுக்கு ஆண்டவர் தரிசனமாகிற இடம் எந்த இடம் தெரியுமா? இந்த இடம். நீங்க வீட்டுல போய் வாசி பாருங்க. ஞானிகள் நிறைய பேர் சுகர் பேஷண்ட் இருப்பீங்க, வயசானவங்க இருக்கிறீங்க. சீக்கிரமா முடிக்க கொடுக்குறேன். அங்கே ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் ஆபிரகாம் ஆண்டவர் படைத்தாம் அதிகாரம் 7வது 8வது வசனத்துல அவர் போற இடத்துல பலிபீடம் கட்டினார். ஆண்டவர் அங்கு தரிசனமானார். ஆதியாகமம் 26, 24, 25 ஈசாக்கு பலிபீடம் கட்டினா. ஈசாக்கு ஆண்டவர் தரிசனம் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா அவர் தரிசனமானாரு. எனக்கு பிரியமானதை உள்ள பிள்ளை, அது மாத்திரமல்ல, அங்கே பரலோகத்தில் மன்னிக்கவும் சீனாய் மலையில மோசே ஆண்டவரோடு கூட தரிசனமாய் அவனோடு கூட அங்கு காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் அவரிடத்துல சொன்னாரு, நீ போய் அவர் நடுவில் அவர் வாசம் பண்ணுவதற்கு ஒரு கூடாரத்தை நீ என்ன செய், உண்டு பண்ணி, let them make a sanctuary that I may dwell among them அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்னாரு. ஒரு சாங்சுவரி கட்டுங்க, ஒரு ஆசீர்வாத கூடாரத்தை கட்டுங்க. அவர்கள் நடுவில் நான் என்ன செய்யணும்? வாசம் செய்யணும். ஆண்டவர் உங்கள் நடுவிலே வாசம் செய்வதற்கு இந்த அருமையான திருச்சபை இந்த தியாகத்தில் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறார் சொன்னா, எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கட்டி கொண்டிருக்கிறார். பலிபீடம் எல்லாம் கடந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, பலிபீடத்துல பேய்களுக்கு என்ன செஞ்சாங்க? ஒரு காலத்துல பரிசெலுத்த ஆரம்பித்தாங்க. சாலமோன் அநேக பேய்களுக்கு அவன் என்ன செஞ்சான் சொன்னா, விக்கிரகங்களுக்கு அவன் பலி செலுத்தினான். மனாசே தன்னுடைய குமாரர்களை பலிபீடத்துக்கு மேல் என்ன செய்தான் என்று சொன்னால் பலி செலுத்தினான். பார்த்தார் ஆண்டவரே, எங்கள் இந்த பலிபீடமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் பலிபீடத்திலிருந்து நகர்த்தினார். பாருங்க, ஆலயத்துக்கு போனாரு. சாலமோனை கொண்டு ஆண்டவர் ஆலயத்தை கட்டினார். தாவீது பொருள் சேர்த்தாரு, ஆலயத்தை கட்டினாரு. என்ன நடந்துச்சு தெரியுமா? அங்கேயும் ஆண்டவர் மறந்துட்டார். அந்த ஆலயம் வந்து one of the splendors, அது பிரமாண்டமான ஒரு ஆலயம், மகிமையின் ஆலயம். அது it was a place of attraction. அநேகர் வந்து அதை பார்த்து செல்லும்படியான ஒரு பிரமாண்டமான ஒரு ஆலயம். அந்த ஆலயத்தை ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அந்த எருசலேம் சிறையில் இருக்கும் போது ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அதை தள்ளுபடியாக்குறாரு. எருசலேமுக்கு அந்த சிறையிருப்புக்கு பிற்பாடு, பாபிலோனிய சிறையிருப்புக்கு பிற்பாடு 70 வருடங்களுக்கு கழிந்த பிற்பாடு செருபாபேலை கொண்டு ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு சொன்னா, மறுபடியும் என்ன செஞ்சாரு? கட்டினார். ஏன் முழுசுமா இடிக்கலன்னு சொன்னா, ஏற்கனவே இருந்த அந்த இடிபாடுகளுக்கு மேல கட்டினாரு. அன்னைக்கு புல்டோசர் இல்ல, ஜேசிபி இல்ல. இன்னைக்கு புல்டோசர் இருந்துச்சு, ஜேசிபி இருந்துச்சு சொன்னா அழகா தூக்கிறோம். ஆனா அன்னைக்கு அதெல்லாம் இல்லாதனால இருந்ததுக்கு மேல கட்டினாங்க. திருப்பி நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து பிறந்த பிற்பாடு 68ல அது ரோமர்களால் அக்கினி கிரையாக்கப்பட்டுச்சு. ஏரோது அதுக்கு முன்னாடி மறுபடியும் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, திருப்பி கட்டினா. கிபி 12ல 65ல முடிவடைந்தது. இந்த எருசலேம் ஆலயத்தை கட்டுவதற்கு 20 வருடங்கள் ஆனது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க போறீங்க அப்படின்னு சொன்னா, it is a tourist center. அதுக்கு மேல இன்னைக்கு வந்து முஸ்லிம் டோம் என்ன செய்யறது, இஸ்லாமியருடைய டோம் அங்கே இருக்கிறது. ஒரு கல்ல பாத்தீங்கன்னா, ஃபவுண்டேஷன் பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அந்த ஃபவுண்டேஷன்
ஃபவுண்டேஷன் இருக்குன்னா அந்த ஃபவுண்டேஷனை டூர் போறவங்க நீங்க போய் பார்க்கலாம். அந்த ஆலயத்தை விட நீளம் வந்து ஒரே கல், அவ்வளவு பெரிய கல். வெயிலிங் வால் அப்படின்னு சொல்லி இருக்குது. அந்த வெயிலிங் வால் அந்த சுவருக்கு முன்னாடி போய் நின்று எரிச்சுவாங்க சொன்னா யூதர்கள் முட்டி முட்டி எரிச்சுவாங்க சொன்னா ஜெபம் பண்ணுவாங்க. புல்லா அணியாமல் அந்த சுவருக்கு எரிச்ச முடியாது, போக முடியாது. எதுக்குற இதெல்லாம் சொல்றேன்னு சொன்னா கடவுளை காட்டும் ஆளுக்கு எது செஞ்சாங்க, முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆகதான் ஆண்டவர் சொன்னாரு அங்கே பௌர்ணமாக அங்கே இயேசு கிறிஸ்துவே சொன்னாரு, நீ பேதுருவாய் இருக்கிற இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். நீ பேதுருவாய் இருக்கிற நீ தான் ஆலயம், நீ தான் ஆலயம். இந்த கட்டடம் எல்லாம் நம்ம ஏதோ ஒரு 4 சுவர்ல கட்டி இருக்கிறோம். இந்த ஆலயம் யாரு நீங்க டெடிகேட் பண்ண போறது யார் அப்படின்னு சொன்னா உங்களை தான் டெடிகேட் பண்ண போறோம். We are going to reconsecrate our life. We are going to rededicate our life. நம்முடைய வாழ்க்கையை மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் நிறைவேற்ற போறோம் என்று சொன்னால் அர்ப்பணிக்க போகிறோம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அங்கே கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசித்து முடிக்க விரும்புகிறேன். ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம், ஆகாய் தீர்க்கதரிசன புத்தகம். என்னோடு கூட அங்கே கரெக்டாக சொல்றேன், தயவு செய்து இருக்கும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம். இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்தில் சமாதானத்தை கட்டளையிடுவேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, முந்தின ஆலயத்தினுடைய மகிமை காட்டிலும் பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை எப்படி இருக்குமா? என்னங்க பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதா இருந்துச்சு? அக்கா கரெக்டா சொன்னாங்க. இயேசு சாமி உள்ள இருக்காரு, போனாரு. எப்ப போனாரு? குழந்தையா இருக்கும் பொழுது சிமியோன் என்ன செஞ்சா அப்படின்னு சொன்னா, குழந்தை இயேசுவை கரத்துல ஏத்தி அந்த பலிபீடத்துக்கு நேரா உயர்த்தி பிடித்து என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னா அவரை பிரதிஷ்டை பண்ணார். இன்னைக்கு அருமையான வேத குழந்தையை பிரதிஷ்டை பண்ண மாதிரி சாலமன் ரூபியுடைய மகனை பிரதிஷ்டை செய்தது போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சபையை என்ன செஞ்சார்? அந்த ஆலயத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். அந்த சபையை ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சுத்திகரித்தார். அந்த சபையில போய் ஆண்டவர் ஓய்வு நாளில் ஓய்ந்து இருந்தார். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில அறையப்பட்டு எல்லாம் முடிந்ததே என்று தன்னுடைய ஜீவனை விட்ட மாத்திரத்துல திருச்சலை மேல இருந்து கீழே வரைக்கும் 2 என்ன செஞ்சுச்சு? அதை கிழிந்ததாக பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கல்வாரி மரம் எதுக்கு பக்கத்துல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதை எருசலேம் ஆலயத்துக்கு அருகாமையில் ஆண்டவர் சிலுவையில எரிச்சப்பட்டாரு, அறையப்பட்டார். எனக்கு பிரியமான பிள்ளைகள், யூதர்கள் இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரல அப்படின்னு சொல்லி அந்த கோயில, அந்த டெம்பிள, அந்த ஆலயத்தை ஒரு பெரிய மகிமையா நினைச்சிட்டு இருந்தாங்க. அதல்ல, ஆண்டவரை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவை காட்டிலும் இந்த ஆலயம் பெரிய ஆலயம் அல்ல. எனக்கு பிரியமான பிள்ளைகளை, ஆண்டவர் அதை பிரதிஷ்டை செய்து அங்கே செருபாபேல் மூலமாக ஆண்டவர் சொல்றாரு, சரியா மூலமா சொல்றாரு, இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருப்பது செய்யும்படி கர்த்தர் சொல்கிறார். இவ்விடத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவது. தேவாரம் திருச்சபையில் இன்னையில இருந்து ஆண்டவர் என்ன செய்றாரு? சமாதானத்தை கட்டளை. முன்னாடி ஒரு எப்படி இருந்துச்சோ எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஆண்டு சரிதாரத்தில் சொல்றேன், ஆண்டவர் நிச்சயமாக இந்த திருச்சபைக்கு சமாதானத்தை கொடுக்க போகிறார். 2வது நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசிகளை திடற்கொள்ளுங்கள், தேசத்தின் எல்லா ஜனங்களையும் நீங்கள் திடற்கொள்ளுங்கள், வேலையை நடத்துங்கள். என்னது? ஆலயத்தை கட்டியாச்சு, பழுது பார்த்தாச்சு, அழகுபடுத்தியாச்சு, எனக்கு செய்ய வேண்டிய வேலை என்ன? வேலையை நடத்துங்க. என்ன வேலை? போய் கலப்பையை பிடிங்க, யாரக்காய கூட்ட கட்டுங்க, வில்லுங்க, அதான் இல்ல. ஆக்கு மக்களை இது செய்யுங்க. நீங்க கூட்டி சேர்க்கும்படியாக ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். அடுத்தபடியாக சொல்றாரு, உங்கள் நடுவிலே நான் என்ன செய்வேன்? நிலை கொண்டிருப்பேன். 5வது வசனத்துல அடுத்தபடியாக சொல்றாரு ஆண்டவர் அங்கே 4வதாக, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிறோம், இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆணுடைய மகிமை அங்கே என்ன செய்யும் என்று சொன்னால் அதிகமாக இருக்க போகிறது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆணுடைய ஊழியத்தை பெருசு என்று சொன்னால் செய்வோம். தாவீது ராஜா சொல்றாரு, ஆண்டவருக்கு நம்ம ஆலயத்தை கட்டல, என்னத்தை கட்டோம்? அங்கே 1 நாள் 29ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் வாசி பாருங்க. நம்ம ஆண்டவருக்கு நம்ம என்ன கட்டி இருக்கிறோம்? ஆலயங்கள் கட்டலாங்க. நம்ம அரண்மனை ஆண்டவருக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம கட்டி வைத்திருக்கிறோம். அரண்மனையை நம்ம கட்டி வைத்திருக்கிறோம். கடைசியாக ஒரு வசனத்தை இங்கு வாசித்தோம் இல்லையா? 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம், 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம்
14வது 15வது வசனத்தை வாசித்து முடிப்போம். என் நாமம் தரிக்கப்பட்ட எல்லாருக்கும் மனப்பாடமான ஒரு வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், நல்ல கவனிங்க, தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அவருடைய தேசத்திற்கு நான் சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்ன சொல்றாரு? தங்களை தாழ்த்தி, நான் பெரியவன், நீ பெரியவன், நீ அந்த குரூப், நான் இந்த குரூப், ஆண்டு சமுத்திரம் வரும் பொழுது தயவு செய்து அப்படி பெருமை பாராடாதுங்க. உங்களை தாழ்த்துங்க. தாழ்த்தும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, என் முகத்தை தேடி ஜெபம் பண்ணி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளை, இந்த ஸ்தலம் ஆண்டவருடைய பாவத்தை மன்னிக்கிற ஸ்தலம், ஆறுதல் பெறுகின்ற இடம். எனக்கு அப்பான தேவனுடைய பிள்ளை, இந்த ஸ்தலம் நீங்களும் நானும் ஆண்டு சமுத்திரம் வந்து சுகம் பெற்று செல்கிற ஒரு இடமாக இருக்க வேண்டும். இந்த சபை சண்டை போடுற சபையாக இருக்கக்கூடாது. இந்த ஸ்தலம் அநேகருக்கு உதவிக்கரங்களை நீட்டுகிற ஒரு சபையாக இருக்க வேண்டும். போகிறவர்களும் வருகிறவர்களும் உள்ள வந்து ஜெபம் பண்ணிட்டு போகிற ஒரு ஸ்தலமாக இருக்கிறோம். ரட்சிக்கப்பட்டவருக்கு மாத்திர சபை இல்ல, எல்லா ஜனங்களுக்கும் பொதுவான ஒரு சபை தான் இந்த சபை. வருகிறவர்களும் போகிறவர்களும் அந்த பெரியார் பஸ் ஸ்டாண்ட்ல போக ஒரு சபை ஒன்று, லுதரன் சர்ச் ஒன்று, ஜீசஸ் ரிடீமர்ஸ் சர்ச், 24 மணி நேரம் ரவுண்ட் த கிளாக். என்ன பாரம், என்ன கஷ்டம், திறந்தே இருக்கும். ஒரு வாட்ச்மேன் மட்டும் இருப்பாரு. உள்ள வந்து பஸ் ஸ்டாண்ட்ல இறங்குறவங்க போறவங்க எல்லாம் உள்ள போய் ஜோம் பண்ணி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அமைதலா. எனக்கு பிரியமானது இந்த பிள்ளை, அதே மாதிரி நம்முடைய சபைகள் எல்லாம் என்ன செய்யணும் இருக்கணும். இது ஒரு அடைக்கலப்பட்டதும் நோவாவின் வேலையை போல இது ஒரு ரட்சிப்பின் பட்டணம். இது ரட்சிப்பின் வேலையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இருக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஸ்தலத்தில் செய்யப்படும் ஜெபத்திற்கு எங்கள் கண்கள் திறந்துவிடும், என் செவிகள் கேட்கிறவருமா இருக்கும். இப்படி எல்லாம் நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்பாரு, பாப்பாரு, கண்டறிந்து பாப்பாரு. ஆண்டுடைய இருதயம் எப்பொழுதே என்ன செய்யும், இந்த ஆளுங்களே இருக்கும். கர்த்தர் கிடையாது.